சுபகாரியண்டா திருமணம் அன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கிறாங்க நான் அதை சொல்லலடா என் மகன் இன்னைக்கு திருமணம் நம்ம வீட்டுல சுபகாரியம் ஆமாண்டா திருமணம் நாள் ஆமாண்டா யாருட்டாரோ என் மகனை போய் ஆச்சுவாடா ஆமாண்டா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கேட்டுச்சு கால் நல்லா இருக்குது செக் பண்ண உட்காரு தாகுது மூடு ஏன்டா அறிவு ஏன்டா அறிவு என் மகன் விட்டாடா என் மருமகள் ஆயிடுச்சுடா கல்யாண கோலத்துல வந்து அழகு கூடியிருக்கா பாரு மருமகள் ஆச்சிருவானே தெளிவா சொல்ல மாட்டேங்க கூட தெளிவா ஒரு காதுல விட மாட்டேங்குது அப்பா பெரிய உனக்கு கையெழுத்து கும்பிட்டு தலையை சுத்தி உக்காரு தலையை சுத்தணுமா ஐயோ கையெழுத்து கொண்டு தலைப்படி சுத்தி உக்காரு நிமிந்து பாரு எப்படியா என்னடா கல்யாணம் பண்ணி இந்த வார்த்தையிட கேட்பாங்க யாரு உனக்கு பெரியப்பா இல்ல பெரியப்பாவா நீங்க ஏன்டா அறிவு அம்மா மாப்பிள்ள அவன் பொண்ணு வந்துச்சே திருமணம் அறிவு உனக்கு என் மகன் ஏதாவது திருமணம் ஆச்சு என் மருமலை கூட்டிட்டு போனா நீ நாட்டு இளவரசிடாவா என்னடாச்சு அம்மா என்னமா எனக்கு நல்லபடியா திருமணம் நடந்து முடிஞ்சு போச்சு ஆமா அதனாலே குடும்ப வக்கீல் வந்துக்கிறாரு என்னன்னு கேட்கலாம் அறிவு வச்சவன அவங்க 2 பேரும் திருமணம் முடிஞ்சது அது வாய்தா தெரியாது வந்துட்டான் அவங்க 2 பேரும் திருமணம் முடிஞ்சது அவங்க மனைவி அவங்க கூட்டு போறா ரைட்டு நீ எந்த சம்பந்தமும் இல்லாம நாட்டோட வேலைக்காரன் இது ஒரு கேஸ் விஷயமா அது கேஸ் உங்களுக்கு உள்நாட்டு கேஸ் சார் இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது இந்த கேஸ்களை நீ படிக்கல நீ படிச்ச கேஸ் எல்லாம் வண்டியில போயிட்டு அது வசூல் பண்றதோட பிடிச்சிக்கோ ஏய் போடா அப்படி சார் அந்த கேஸ் ரொம்ப டேமேஜ் சார் நல்லபடியோடு திருமணம் நடத்த முடிச்சு போச்சு எங்க தெரியுமா போக போறேன் பலாத்தோப்புக்கு போக போறேன் என்னது பலாத்தோப்புக்கு பலாத்தோப்புக்கா என்னடா தோப்பாவோ தெரியுது சொல்ல சார் எல்லாமே டேமேஜ் எல்லாம் குடிப்பியா என் தலையில எழுதி வச்சுக்குது நான் என்ன பண்றது
எந்த கம்பெனிக்கு போனாலும் வெட்டி மாட்டிக்கிட்டு என் மனம் போட்டேன். பையனா செகனல் தான் அவனுக்கு பிடிக்கும். ஏதோ 2 வார்த்தை பேசுறியா டக்குன்னு பேசிட்டாங்க. அம்மாடா போயிட்டு வர பழத்தொப்பு போறியா ஏறி வர பிள்ளை செதுக்கி வச்சுக்கிறாங்க பாரு. அவங்க போய் உக்காரு வரம்போ. அம்மா போயிட்டு வர போயிட்டு வாடி. கொட்டி மீங்கடாத போ. ஏடா அறிவு வக்கீல முடிஞ்சு போச்சா? எவன் என்னத்தி பேசி முடிப்பான் ஓடி போடலாம். ஏண்டா அறிவு திருமணம் நல்லபடியாக முடிந்து விட்டது. இன்று இருவருக்கும் முதல் இரவு அதுக்கு தேவையான செய்ய வேண்டும். பலாத்தோப்புக்கு வர சொல்லி என் காதலருக்கு கைஜாட காமிச்சிட்டு வந்தேன். இவ்வளவு நேரமாகுது இன்னும் வரலை. அவர் என்னத்தான் செய்யறாரு ஏத்தான் செய்யறாரு ஒன்றுமே புரியலை. எப்போ வருவாரோ வர மாட்டாரோ? அம்மா பழத்தப்ப நீ வந்துட்டியா? வந்துட்டு சரி நீ பாரு வீட்டுல வேலை இருக்குது நம்ம பாத்துட்டு கண்மொழி உன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி ரொம்ப ஏன் வந்துக்கிறேன்னு கேட்டல கிட்டவா சொல்றேன். சொல்லு சார். உன் வாய்தா டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப எங்க 2 பேருக்கு வாய்தா. ஐயோ வாய்தா அது கீர் பாக்ஸ் மட்டும் தான் வேலை செய்யுது. இன்ஜின் வேலை செய்யல. நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீ உள்ள போ. கீர் பாக்ஸ்ல ஆயில் ஊத்தணுமா ஊத்தக்கூடாது? ஐயோ அதுக்கு தான் வந்து எதிர்த்து முடியுது பாக்கலான்னு அந்த வேலையை நான் பாத்து. ஐயோ நீ ஃபேமிலி வைக்கல நான் ஃபேமிலி வைக்கிறேன். நான் பாத்து நீ போறேன். ஐயோ ஆல்ரெடி 8 மெக்கானிக் போய் வந்துட்டாங்க. 6 அலி கீர் பாக்ஸ் தூக்க முடியல. இன்னைக்கு என்ன சொல்ல 8 கீர் சார் அப்படியே பணத்தை போடுறீங்களா? சரி அத்தா உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருப்பது. இருந்தாலும் பலாத்தோப்புக்கு கைஜாட காமிச்சிட்டு வந்தேன். நீங்களும் வந்துட்டீங்க. சந்தோஷமா ஆடிக்கணும். கை சொல்லுங்க.
அத்தா இப்படி ஆடிக்கிட்டோ பாடிக்கிட்டோ இருந்தா நேர போவதே தெரியாது. நாம் இருவருக்கும் அடுத்தடுத்து திருமணம் நடக்கணும். நீங்க எங்க செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எங்க அம்மா கிட்ட வந்து நம்ம காதலை எடுத்து சொல்லி நீங்க தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். ஆமா. உன் அண்ணனுக்கும் என் தங்கைக்கும் இருவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது. ஆமா. மீதி இருப்பது நாம் இருவருக்கும் தான். ஆமாங்க. உடனே புறப்படு. திருமணத்துக்கு அப்படியே என்னுடைய காதல் விட்டபடி இந்த ஜமீன் கோட்டைக்கு வந்துட்டேன். இந்நாட்டு இளவரசன் எழிலரசனுக்கும் இந்நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அபிராமிக்கும் இன்றைய தினம் முதலிரவு என்னுடைய காதல் கொடுத்த சாபம் பழிக்குதா இல்லையான்னு மறைந்திருந்து பார்க்க வேண்டும். திருமணம் முடிந்து விட்டது. அன்று குலக்காரனை பார்த்து அவன் அழகை பார்த்து திருமணம் செய்து கொண்டு இந்த முதலிரவு இப்போ செல்ல வேண்டும். என் மகளை பார்த்து